முத்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாரையுமே கூப்ட்டு, "உங்க எல்லார்கிட்டயுமே கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்கு. எல்லாரும் கொஞ்சம் வரீங்களா?" அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, "டேய் ஏன்டா இப்ப எல்லோரையும் கூப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு நெறைய வேலை இருக்குடா" அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து சொல்றாரு, "இரு மனோஜ், பஞ்சாயத்தே உன்ன வச்சு தான். ஒரு 5 நிமிஷம் தான் முடிஞ்சிரும்" அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் அமைதியா இருக்காரு. முத்து சொல்றாரு, "மனோஜ், இப்போ உன்கிட்ட இருக்க ரூ. 30,00,000 பணத்த அப்பா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் ரோஹிணிக்கும் மனோஜ்க்கும் தூக்கி வாரி போட்டுருது. "டேய் என்னடா பணம்? என்னடா ரூ. 30,00,000? என்கிட்ட ரூ. 15,00,000 தான்டா இருக்கு. அதுவும் என் மாமனார் குடுத்ததுடா" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, ஜீவான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்கள இப்பதான் நானு ஏர்போர்ட்ல கூட்டு போய் டிராப் பண்ணி விட்டு வரேன்." உடனே ரவி, "யாருடா அந்த ஜீவா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, "அதுதான்டா, இவகிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு ஓடுனாளே, அவ தான் ஜீவா. அந்த ஜீவாக்காக சாட்சி கையெழுத்து போட்டதும் நான் தான். டேய் மனோஜ், இப்பயாச்சும் உண்மையை சொல்லுவியா, இல்ல நான் இன்னும் ஏதாச்சும் ஆதாரத்தை காட்டணுமா?" அப்படின்னு கிறுக்கு புடியா முத்து கேட்குறாரு. மனோஜ் நினைச்சுக்கிறாரு, இதுக்கப்புறம் உண்மையை சொல்லாம இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, உண்மையை மறைக்க முடியாது, ஆமாப்பா இது உங்க பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு.